சரவணன் வணக்கம். விஷ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேச போற படம் தங்கலாம். ரஞ்சித் அவர்கள் இயக்கி ஷியாம் விக்ரம் அவர்கள் நடித்த தங்கலான் படத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நல்லா தான் இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. 1850 ஆரம்பிக்குது. ஒரு அப்புறம் 5ஆம் நூற்றாண்டுக்கு போகுது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இதாக இருக்கு. ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் அவங்க வந்து ஒரு தெளிவாக இப்படிதான் வர மாதிரி இல்லை. அந்த இடத்துல சொல்றாரு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை, அது ஓகே. ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோலுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துடுது. ஆனால் படத்தில் செகண்ட் ஹாஃப்ல வரும்போது பார்த்தீங்கன்னா கனவுல வருதா இல்லை உண்மையே நடக்குதா என்னன்றது கூட தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகி போகுது. அங்கங்கே திடீர்னு நெருப்பு எரியுது. அது இங்கே இவங்க யார் பற்ற வைக்கிறாங்க, என்ன கதை, என்ன விஷயம், அதெல்லாம் எதுவுமே தெரியல. திடீர்னு வருது. அங்கே எரியுதுக்குன்னா இங்கேயும் இவங்க இருக்கிற இடத்துலையும் எரியுது. அதெல்லாம் அங்கே எரியுதுன்னா அவங்க வந்து அதை ஜமீன் பண்ணுறாங்க. ஆமாம், அது இல்லை. இவரு காட்டுக்கு போயிட்டு அந்த தங்கத்தை எடுக்கலான்னு போறாரு. அங்க போய் எடுக்க ஆரம்பிக்கும் போது இங்க வந்து திருப்பி மறுபடியும் இதே விஷயம் இங்க நடக்குது. அது ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது. ஒரு கதை சரியா புரியலன்றது தெரியுது. நல்லாவே கண்டினியூட்டியா கொஞ்சம் தெளிவா இல்லை. கதை தெளிவா இல்லை. முக்கியமா படத்துல வந்து ஷியாம் விக்ரம் அவர்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு. முக்கியமா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வந்து அன்றைக்கு நாள்ல 16 வயது நிலை படத்துல வந்து கோமலத்தை கட்டி நடிச்சிருப்பாரு. அது வந்து பார்ட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். அந்த ஒரு ஷாட் மட்டும் தான். ஆனா இந்த படத்துல ஒரு காட்டுவாசிங்க ஆதிவாசிங்க எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு நேச்சுரல் இதுக்காக படம் முழுக்கவே வந்து இவர் வந்து அந்த ட்ரெஸ் தான். நடுவில் கொஞ்ச நேரத்துல மட்டும்தான் ஒரு ஃபேன் ஷர்ட். எக்ஸ்பிரஷன்ஸ் கூட ஆமா, எல்லாமே வந்து பேச்சு, அந்த ஒரு ஆக்டிங்லாம் வந்து பேச்சுடைய சொல்லு உண்மையில எல்லாமே வந்து அவார்டு கட்டமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கிடைக்கணும். இந்த பரதநாட்டிய பசுபதி ஆகட்டும், இல்லை மாளவிகா மோகன் ஆகட்டும், பார்வதி ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப அருமை. ரொம்ப எல்லாமே அவங்களுக்கான இது ஆக்டிங்கை ரொம்ப தெளிவா நல்லா கொடுத்துருக்குறாங்க. படம் நல்லா இருக்கு. முக்கியமா வந்து படத்துல வந்து ஜிவி பிரகாஷோடைய இசை அதுதான் படத்துல வந்து ஒரு பெரிய ஹைலைட், ப்ளஸ் பாயிண்ட். படத்துல மியூசிக் மட்டும் இல்லைன்னா படத்தை வந்து யாரும் பார்க்கறதுக்கான வாய்ப்புன்றதே இருக்காது. அவர் அந்த அளவுக்கு வந்து டைட்டில் போடும்போது சீட் நுனியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு தான் மியூசிக்கே ரொம்ப நல்லா இருந்தது. படம் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்து போவேன்னா ஆமாம், நடிகர் விக்ரமோட நடிப்புக்காக நீங்க வந்து கண்டிப்பா போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்கு. படம் முழுக்குமே வந்து அவர் தான் ஹைலைட்டு. ஆமா, அதாவது ஆமா எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரானரி. அதை வந்து பாராட்டியே ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். அவருக்கு அவார்டு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ரஞ்சித்துக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா விக்ரமுக்கு வந்து இவ்வளவு பெரிய நடிகர்களுடைய ஒரு சப்ஜெக்ட் வச்சு அதனால வந்து டீம் எல்லாருமே வாழ்த்துக்கள். பட் ஆனா ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு படம் கிடையாது. கதை வந்து புரியணும். நிறைய பேருக்கு புரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகும். 1850 சொல்ற விஷயத்தை திருப்பி அதிலேருந்து வந்து ஒரு 5ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டு அதை சொல்லி அதை புரிய வச்சு அந்த 2.5 மணி நேரத்தில் அதெல்லாம் சொல்றதுன்றதுலாம் முடியாத விஷயம். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். படம் ஆனால் பார்க்கறதுக்கு ஷியாம் விக்ரமுக்காக போய் படம் பார்க்கலாம். எல்லாரும் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.